அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தவக்காலத்தின் இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்க இருப்பது தன்னலம் தவிர்ப்போம், பிறநலம் பேணுவோம். இன்றைய இரண்டு வாசகங்களும் நமக்கு சொல்லும் செய்தி தன்னலம் என்பது மிக கொடூரமானது என்பதாகும். தன்னலம் எண்ணம் கொண்டோர் எதை பற்றியும் சிந்திக்காமல் தன்னலத்தில் மட்டுமே அக்கறை கொண்டு அதற்காக எந்த நிலைக்கும் செல்வர். ஏன் தன்னல எண்ணம் மேலோங்கினால் அடுத்தவர் உயிரை கூட எடுப்பர் என்பதை இன்றைய இறை வார்த்தைகள் தெளிவுபடுத்துகின்றன. இறைவனோ தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்றால் அவர் உலக மக்கள் மீது கொண்ட பாசம் அதற்கு காரணம். இறைவன் தன் மக்கள் மீது பொறாமை கொள்ளவில்லை. அவர்கள் தன்னை மறந்து பிற தெய்வங்களை வழிபட்ட போதும், தனக்கு எதிராக அவர்கள் செயல்பட்ட போதும் அவர் பொறாமை கொள்ளவில்லை. தன்னலம் எப்போதும் பொறாமையை வெளிப்படுத்தும் என்பதை இன்றைய வாசகங்களான தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 3 முதல் 4 மற்றும் 12, 13, 17 முதல் 28 வரை உள்ள இறை வார்த்தைகளும், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 33 முதல் 43 மற்றும் 45 முதல் 46 வரை உள்ள இறை வார்த்தைகளும் நயம்பட எடுத்துரைக்கின்றன. சுயநலம் என்னும் தீய குணம் நம்மில் துளிர்விடத் தொடங்கினாலே மனிதம் என்னும் தளிர் நசுக்கப்பட்டு பொறாமை என்னும் களை வளரத் தொடங்கி உடன் வாழ்வோரை உருதெரியாமல் ஆக்கிவிடும். சுயநலம் மனித தன்மையை இழக்கச் செய்துவிடும். ஆசை பேராசையாக மாறும்போது பேரழிவு ஏற்படும் என்பதை அறியலாம். தன்னை வெறுத்த மக்களையும் அன்பு செய்ய விரும்பிய இறைவன் தன் மக்கள் மீது பொறாமைப்படாமல் மக்களை மீட்கும் பொருட்டு தன் மகனை அழிக்கும் அளவிற்கு இந்த உலகை அன்பு செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பேராசை அழிந்தால் பொறாமை மறையும், அன்பு மலரும். சில நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பது கிடைக்காமல் போனால் அது நிராசையாக மாறி தனக்கு கிடைக்க வேண்டியதை அடுத்தவன் பெற்றுக்கொண்டானே என்று அவன் மீது பொறாமை என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது. இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. தந்தையின் அன்பை யோசேப்பு முழுமையாக பெற்றுக்கொண்டான் என்கின்ற காரணமே சகோதரர்களுக்கு பொறாமையை தோற்றுவிக்கின்றது. அந்த பொறாமை யோசேப்பை கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு செல்கின்றது. நற்செய்தி வாசகத்தில் குத்தகைக்கு பெற்ற திராட்சை தோட்டத்தை உரிமையாக்க பேராசை கொண்டதால் உரிமையாளரின் மகன் என்று கூட பார்க்காமல் அவனை கொலை செய்கின்றனர். இந்த பொறாமை நான் என்னும் அகங்கார உணர்வை தூண்டி விடுவதால் மற்றவர்களை நேசிக்கும் நல்ல மனதை கெடுத்து விடுகிறது. யூபிலி ஆண்டில் நாம் பொறாமை குணத்தை மறக்க வேண்டும் என்றால் தன்னலம் என்னும் குணம் நம்மிலிருந்து மறைய வேண்டும். என் சுயநலனுக்காக உடன் வாழ்கின்றவர்களுக்கு நான் செய்யும் தீங்குகள் என்ன? அவர்கள் மீது பொறாமை கொண்டு அவர்களை பற்றி நான் கூறுகின்ற குற்றச்சாட்டுக்கள் என்ன? எப்படியாவது அவர்களை வீழ்த்த வேண்டும் என்ற தீய குணத்தால் அவர்கள் மீது நான் சுமத்தும் பழி என்ன? சமூகத்தில் நல்ல மதிப்போடு வாழ்கின்றார்களே, நம்மால் முடியவில்லையே என்ற ஏக்கத்தால் வீண் பழி சுமத்தி அவர்களை வீதியில் நிற்க வைக்கும் நம் தன்னல குணம் இந்த யூபிலி ஆண்டில் மாற வேண்டும். நம்முடன் வாழும் மானுட சமூகத்திடம் நாம் என்ன நம்பிக்கை கொடுக்க போகிறோம்? தவக்காலத்தில் இயேசு பட்ட பாடுகளை நினைத்து கண்ணீர் வடித்து இயேசுவிற்காக இறங்கும் நாம் தன்னல எண்ணத்தால் பொறாமை கொண்டு இறை சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களின் உணர்வுகளை சிதைப்பது முறையா? தன்னல எண்ணமே ஆசைகளையும் பேராசைகளையும் பொறாமையையும் கொலை செய்யும் எண்ணத்தையும் பெற்றெடுக்கிறது. சுயநல உள்ளம் சகோதர உறவை ஏற்க மறுக்கிறது என்பதை அறிந்து தன்னலம் தவிர்த்து பிறர் நலனுக்காக வாழும் நல்ல மனிதர்களாக வாழ்ந்திட இந்த தவக்காலமும்
இந்த யூபிலி ஆண்டும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நன்றி.